ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பம்பு ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த பம்பு கொஞ்ச நாளாவே எடுக்க முடியாத சூழலா இருந்துச்சு. வேறு வேலை வாய்ப்புகள் இருந்ததுனால, இப்போ இந்த பம்பை நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, என்னுடைய அட்ரஸையும் அழகா எழுதி வச்சுருக்காங்க. நாங்க வந்து எதுவுமே எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரம் அட்ரஸ் அடுத்தால இங்கேருந்து போடுறதுக்கு அவங்க அட்ரஸை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பம்பை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, அது உள்ளுக்குள்ளே வந்து பக்காவா இருக்குது அந்த பம்பு. எதுவுமே உடையவே இல்ல. நல்லா தெளிவா இருந்தது இந்த பம்பு. நல்ல புது பம்பு, அக்ரோ பம்பு. துணியில பேக் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க இந்த பம்ப. பம்பு எதுவும் உடையவே இல்ல. வெறும் பம்பு மட்டும் வச்சிருக்காங்க. ஒரு அடாப்டர் ஒண்ணு வச்சிருக்காங்க. பம்பு எந்த டேமேஜும் ஆகல. நல்லா பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போட்டோம் ஒரு வீடியோ வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத கவனிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அதனால அந்த துணி வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நாமளும் இப்ப அந்த பம்ப அந்த துணிய உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணி அனுப்பி விட்டுறலாம். இப்ப அந்த பம்பு வந்து எப்படி இருக்கு? என்ன ப்ராப்ளம்? அப்படிங்கிறத நம்மளே அத ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துரலாம். ஒரே டேக் வீடியோ இது. நம்ம கட் பண்ணவே இல்ல. இந்த பார்சல அனுப்பி விட்டவரு கொஞ்சம் பெர்ஃபெக்ட் மேனுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் விவரம் தெரியாம தான் இத வந்து கொஞ்ச நாளா யூஸ் பண்ணாமலே ஓரங்கட்டி வச்சுட்டாரோ என்னவோ தெரியல. ஏன்னா அந்த பார்சல் அந்த எழுதி வச்சிருக்க அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. பார்சல் இந்த மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, கட்டாயமா பம்பு உடையாம வரும். அதனால எல்லாருமே பார்சல் கொஞ்சம் நல்லா பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ளீஸ். பம்பை பார்க்கும்போது அதிகம் யூஸ் பண்ணாத பம்பு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த பம்பை வந்து அதிகம் பயன்படுத்தவே இல்லைன்னு நினைக்கிறேன். பயன்படுத்தாமல் இருந்தால் தேய்மானம் குறைவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஆனால் பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த பம்பு அதிகமாக டேமேஜ் ஆகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகளை அதிகமாக வகுத்துக்கோங்க. பம்பு வந்து ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த ப்ரெஷரே இல்ல அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவங்கள பொறுத்தளவுல. நம்ம அவங்களையும் கால் பண்ணி அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பம்பில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அது மட்டும் இல்லங்க, இந்த பம்பு கூடவே பார்த்தீங்கன்னா, கரப்பான் பூச்சியும் அனுப்பி வச்சிருந்தாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல தான் கரப்பான் பூச்சி இருந்துச்சு. அது இந்த மாரி பார்சல்ல தான் நம்ம ஊருக்கு வந்துச்சு. ஆனா அமெரிக்காவுல கரப்பான் பூச்சி அழிச்சிட்டாங்க முற்றிலும். ஆனா இந்தியாவுல அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஒரு டிப்ஸு தான். உடனே அரசியல்வாதிகள் கோச்சிக்காதீங்கப்பா. என் மேலே ஏறாமல் அந்த கரப்பான் பூச்சி அழிப்பதற்கு என்ன வழிங்கிறத தேடுங்கப்பா. அமெரிக்கா அழிச்சிச்சுன்னா நம்மளும் அழிக்க முடியும். கரப்பான் பூச்சி அழிப்பதற்கும் அரசியல்வாதிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க சில பேர் வெகுளித்தனமாக. இந்த பம்பை சர்வீஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏற்கனவே வீடியோ எடுத்ததும் ஒரு கஸ்டமர் தான் வீடியோ எடுத்தார். இப்போ இந்த பம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. பக்காவாக ப்ரெஷர் இருக்குது. அதை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா வால்வு ப்ராப்ளமாக இருந்ததுனால அந்த வால்வுலாம் பக்காவாக மாற்றிட்டு க்ளீன் பண்ணி போட்டோம். இப்போ என்ன பிரச்சனை, இவங்க அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் பிரச்சனையே. இவங்க பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரியான பிரச்சனை தவிர்க்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி பம்பு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ண முடியாத சூழல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. வீடு தெளிக்கிறது, வாசல் பெருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாசிகளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, மாட்டுத்தொழுவம் இருந்துச்சுன்னா மாட்டுத்தொழுவத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணிக்கலாம். கோழி பண்ணை வச்சுருக்கவங்க, ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் இந்த பம்பு முற்றிலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். கார் வாஷு, டூ வீலர் வாஷு இந்த மாதிரியான டூ வீலர் அனைத்துக்குமே பயன்படும். விவசாய பெருமக்களுக்கும் இந்த பம்பு அதிகம் பயன்படும். டிராக்டர் கிளீனிங்க்கும் இந்த பம்பு பயன்படும். இதெல்லாம் ஓனாகவே நீங்களே பண்ணிக்கிற மாதிரியான வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த பம்புக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் இந்த பம்பு ப்ராப்ளமும் வரவே வராது. இந்த பம்போட டிசைன் அப்படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.